எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லப்பா. கோவப்படுற அளவுக்கு நான் பெரிய மனுஷியும் இல்ல. அப்புறம் ஏன் வேலை வேண்டான்னு சொல்ற? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் இங்கேயே வேலை பாக்குறேன், என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு அம்மா கிட்ட கெஞ்சின நீ இப்ப வேலை வேண்டான்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? என்ன காரணம்? ஏற்கனவே டெமோ கல்யாண விஷயத்துல அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில தவச்சிட்டு இருக்கேன். இப்ப தாலிய வேற மறைச்சு போட்டுட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில என்னால எப்படி வேலை பார்க்க முடியும்? இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? ஏன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற? காரணத்தை சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. ஆனா என்னால எப்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஊருக்கே போறேன்ப்பா. என்ன ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க நீங்க. அம்மா உன்னை வேலைக்கு வர சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அம்மா வார்த்தையை மீற சக்தி எனக்கு இல்லம்மா. நீயே வந்து உன் முடிவை அவங்க கிட்ட சொல்லு. வா. என்னம்மா யோசிக்கிற? அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. வா, வந்து நீயே உன் முடிவை அவங்க கிட்ட சொல்லு. வா. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். பார்வதி, என் மேல வருத்தமா இருக்கியா? என் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு தலகுனிஞ்சிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் எப்படிம்மா உங்க மேல வருத்தப்பட முடியும்? உங்க பார்வைப்பட்டா போதும்னு தவம் கெடுக்கிறவனா? அப்படிப்பட்ட நான் உங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைப்பேனாமா? உன்னை பத்தி எனக்கு தெரியும் பார்வதி. உன்னை பேச வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன். தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக விதவிதமா பொய் சொல்றவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா செய்யாத தப்ப செஞ்சுதா ஒத்துக்கிட்டு பழிய உன் மேல போட்டுட்டு இருக்கியே, உன்னை நான் என்னன்னு சொல்றது பார்வதி? அவங்களால உன் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருக்கியே. இந்த சின்ன வயசுல இவ்ளோ நல்ல மனசு யாருக்கு வரும்? நல்லவளா இருக்கிறது தப்பில்ல, ஆனா அந்த நல்லதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் பார்வதி. நீ நல்லது பண்றேன்னு சொல்லி ஒரு அநியாயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. உயிரே போனாலும் என்னைக்குமே அநியாயத்துக்கு மட்டும் துணை போக கூடாது பார்வதி. அக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த குடும்பத்தோட 2வது மருமக நீ. ஆனா நீ 3ஆம் தரமான வேலையை செஞ்சிருக்க. உன்னை இதுவரைக்கும் பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன். இருந்தும் நீ திருந்தாம திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இத பார், உன் புருஷன் உன் குழந்தைங்களுக்காக பாக்குறேன். இல்லன்னா இப்பவே நல்லா கேட்டுக்கோ. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். பார்த்து நடந்துக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஆனா இப்ப கூட நான் எந்த தப்புமே பண்ணலக்கா. உமாதான் எல்லாமே. எப்படா அத்தை நகருவாங்கன்னு டென்ஷன்ல இருந்து இப்பதான் நான் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். அதுக்குள்ள நீங்க வேற என் டென்ஷனை புரிஞ்சுக்காம இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களே. ஓகே ஓகே ஓகே, உன் டென்ஷன் என்னன்னு எனக்கு புரியுது. நான் ஒன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. உன்கிட்ட அந்த சமையல்காரிய பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் நிறுத்தினேன். என்னன்னு சொல்லுங்க. பார்த்தல்ல, எந்த அகிலா அக்கா இனிமே அவளை வீட்டுக்குள்ளவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதே அகிலா அக்கா அவளை வரவேற்று எப்படி உபசரிச்சாங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் அவ ராசிதான்.
ஆரம்பத்துல இருந்து அவளுக்கு இப்படிதான் நடக்குது. சாதாரண சமையல்காரியா இருந்த அவ பிராண்ட் அம்பாசிடர் ஆனதுக்கு கூட அவ ராசி தான் காரணம். எதுக்கும் நீ அவ விஷயத்துல கொஞ்சம் உஷாராவே இரு. அவ ராசி என்கிட்ட செல்லாத. எந்த ராசியால அவ பிராண்ட் அம்பாசிடர் ஆனான்னு சொன்னீங்களோ அந்த பதவிய அவகிட்ட இருந்து நான் பறிச்சு காட்டுறேன். அப்ப தெரிஞ்சுப்பீங்க இந்த நந்தினி யாருன்னு. அவளா நானான்னு பாத்துடுறேன். அதையும் பார்க்கலாம். எப்படியோ நீ திரும்ப வேலைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்வதி. ஆனா எனக்கு சந்தோஷம் இல்ல பெரியய்யா. என்ன சொல்ற? இப்ப கூட அம்மா முகத்தை நேருக்கு நேரா என்னால பார்க்கவே முடியல. அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி குற்ற உணர்ச்சியில தவிக்கிறது பெரியய்யா? இந்த மாதிரிதான் நானும் குற்ற உணர்ச்சியில தவிச்சுட்டு தான் இருக்கேன் பார்வதி. என்னாலையும் அம்மா முகத்தை நேருக்கு நேரா பார்க்க முடியல. எப்போ இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோமோ அன்னில இருந்தே நான் அம்மாவோட கண்ணை பார்த்து பேசுறதே இல்லை, பேசவும் முடியல. உண்மையை மறைச்சுக்கிட்டு அம்மா முன்னாடி என்னால தைரியமா நடமாட முடியாது பெரியய்யா. அதனாலதான் நான் வேலைக்கே வரலன்னு சொன்னேன். உங்ககிட்ட வேலைக்கு வரலன்னு சொன்னேன். எங்க அப்பா கிட்டயும் அதேதான் சொன்னேன். அம்மா கிட்டயும் வேலைக்கு வரலன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா அம்மா போய் வேலைய பாருன்னு சொன்னதும் என்னால எதுவுமே பேச முடியல. ஆனா உண்மையை மறைச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு அம்மா முன்னாடி நடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதே சமயத்துல அம்மாக்கு உண்மை தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்னைக்கு முடிவு கிடைக்கும்? நமக்கு எப்ப நிம்மதி கிடைக்கும் பெரியய்யா? உன் கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்ல பார்வதி. நானும் அதுக்கான நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கும் போல இருக்கே. அது என்னவா இருக்கும்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த விஷயத்துல நீயே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத பார்வதி. கொஞ்சம் பொறுமையாரு. சாரி ஆதி. எதுக்கு சாரி சொல்ற? நான் ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் நீங்க வரலன்னதும் அத்தை கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே. அதான் அம்மாவே ரீசன் சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ற? விடு. தேங்க்ஸ் ஆதி. என்ன ஆச்சு நந்தினி உனக்கு? ஒன்னு சாரி சொல்ற இல்ல தேங்க்ஸ் சொல்ற? அது வந்து சாரி நான் பண்ண தப்புக்கு, தேங்க்ஸ் நீங்க அதை பெருசு பண்ணாததுக்கு. வாவ், so beautiful. எஸ் நந்தினி, so beautiful. இத பாக்கும்போது மனசுக்கு புது உற்சாகம் பிறக்குதுல்ல? என்னாச்சு நந்தினி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஆதிய பார்க்க தானே போயிருந்த, பார்த்துட்டு சந்தோஷமா வருவேன்னு பார்த்தா இவ்ளோ டென்ஷனா வந்திருக்க. என்னாச்சு? என்ன உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா?
எனக்கும் ஆதிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ரம்யா. எனக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த லோகோ டிசைன்ல இருக்கிற கண்ணுதான். என்ன சொல்ற நந்தினி? ஆஃப்டர் ஆல் லோகோ டிசைன்ல இருக்கிறது ஒரு பொம்மை கண்ணு, அது உனக்கு பிரச்சனையா? என்னால நம்பவே முடியல. அது ஒண்ணும் பொம்மை கண்ணு இல்ல, உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணோட கண்ணு. ஒரு பொண்ணோட கண்ணா? ரியலி? ஆமா, இத்தனை நாளா நான் கூட அத டிசைனர் கற்பனையில உருவாக்குன கிரியேட்டிவ் கண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் அது உயிருள்ள ஒரு பொண்ணோட கண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுக்காக நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆதிக்கு அந்த கண்ணு மேல இருக்கிற சென்டிமெண்ட் அட்டாச் பத்தி தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆதிக்கு கண்ணு துடிச்சா கூட அவர் அந்த லோகோ கண்ணை பார்த்தா துடிக்கிற தன்னோட கண்ணு சரியாயிடும்னு நம்புறாரு. அதத்தான் பண்றாரு. நீங்க கட்டின தாலி பாக்கியம் தான் பெரிய ஆபத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திக்கு தம்பி. ஏன் இப்படி ஒரு கெட்ட கனவு வந்தது? பெரியய்யாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? போய் பெரியய்யா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பதான் நம்ம மனசு ஆறும். வீட்டுக்குள்ள திருட வந்திருக்காங்க. வாங்க எல்லாரும் உடனே வாங்க. என்னாச்சு? அம்மா, வீட்டுக்குள்ள திருடனுங்க வந்துட்டானுங்கம்மா.
செக்யூரிட்டி, நீங்கள என்ன வேலை பாக்குறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருப்பாங்க. விடாதீங்க அவங்கள. நிறுத்துங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான் இதெல்லாம் திருட வந்தீங்க நீங்க? மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இது கூட நாங்க எங்களுக்காக திருட வரலாம் மேடம். என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒருத்தருக்காக தான் நாங்க திருட வந்தோம் மேடம். ப்ளீஸ் மேடம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். ஏய் அக்கா, எல்லாம் இந்த பார்வதி வேலையாதாக்கா இருக்கும். ஏண்டி, உனக்கு குடுக்கற சம்பளம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்டா அக்கா கொடுக்க போறாங்க. அதை விட்டுட்டு இப்படி அண்ணன் விட்ட வீட்டுல கண்ணை வைக்கிற மாதிரி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேடி. அம்மா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? என்ன நம்புங்கம்மா. ஆஹா, உன்ன மாதிரி நல்ல மனசு யாருக்கும் இல்லைன்னு நான் உன்னை பாராட்டினத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா பார்வதி? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இல்லம்மா, என் மேல நீங்க இப்படி சந்தேகப்படுறதை விட எந்த இடத்துல என்ன கொன்னுடுங்கம்மா. போதும், நிறுத்து. விசுவாசத்துக்கு பேர் போன சுந்தரத்தோட பொண்ணு நீன்னு உன்னை சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. வெளியில போ. இதத்தான வனஜா நீ எதிர்பார்த்த? அக்கா, என்ன சொல்றீங்க? போதும், நிறுத்து. பார்வதியை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பார்வதி, நில்லு. நான் சொல்லிடுறேன் மேடம் யாரு கூட்டிட்டு வந்தாங்கன்னு. எங்களை கூட்டிட்டு வந்தது இவங்கதான் மேடம். சொந்த வீட்ல அரிசி பருப்பை திருடி சீ! இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ எல்லாம் என்ன ஜென்மம் வனஜா? இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எதுக்காக இப்படி பண்ண? மன்னிச்சிருங்க அக்கா, இத நான் எனக்காக பண்ணல, உமாவுக்காக தான் பண்ணேன். ரகுவ வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. அவன் இப்ப வேலை இல்லாம கஷ்டப்படுறான். உமாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் நல்லா சாப்பிட்டு பழகிட்டா. எனக்கு போன் பண்ணி ஓன்னு அழறா. என்ன இருந்தாலும் அவ என் அண்ணன் பொண்ணு இல்லையா, சொந்த ரத்தம். அவ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? அதான் அவளுக்கு உதவியா இருக்குமேனு கொஞ்சம் அரிசி பருப்பு மளிகை சாமான்லாம் கொடுத்து அனுப்பலாமேன்னு நினைச்சேன். இதுக்கு பேரு கொடுத்து அனுப்புறது இல்ல, திருடி அனுப்புறது. கோவில்லையும் வானத்திலயும் எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க. அவங்க உங்க வார்த்தைய பலிக்கட்டும்னு சொல்லிட்டா அது யாருக்கும் நல்லது இல்லம்மா. யாருக்கும் நல்லது நடக்காம போயிடும். யாருக்கு நல்லது நடந்தாலும் உனக்கு மட்டும் நல்லது நடக்காதடி. எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லம்மா. ஆனா பெரியய்யா. ஏய், வாய மூடி. எப்ப பார்த்தாலும் பெரியய்யா பெரியய்யான்னு நான் கட்டிக்க போற ஒரு பெரிய சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த அர்ச்சனை எல்லாம் எதுக்கு? என்ன நோக்கத்தோட நீ பண்ணிக்கிட்டு இருக்க?
பாக்குறதுக்கு ஒண்ணு தெரியாத அப்பாவை மாதிரி இருந்துகிட்டு உன் மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, ஏதோ கெட்ட நோக்கத்தோட தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நந்தினி இல்லத்த, அது வந்து பார்வதி, நீ உன் தகுதியை புரிஞ்சுக்கிட்டு உன் லிமிட்டுக்குள்ள இருந்தா உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? அத்தை, இன்னும் கோயில நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் பார்வதி கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். உன் தகுதியை புரிஞ்சுக்கிட்டு உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோன்னு சொல்லிருக்கேன். இவ்வளவு சிம்பிள் விஷயம் ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது? வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு, படிப்பறிவில்லாத பொண்ணு, அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. அதுவும் இல்லாம பார்வதி இப்போ டிப்ரெஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். வாட்? பார்வதிக்கு டிப்ரெஷனா? என்ன சொல்ற நந்தினி? பார்வதி படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணு. அவளுக்கு நம்ம வீட்ல சமையல் பண்றதே ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மெனுவை ரெடி பண்ணணும், கேர் பண்ணணும். அப்புறம் பிராண்ட் அம்பாசிடர் பொறுப்பு வேற. அதுக்கு அவ தன்னை தயார் பண்ணிக்கணும். சமையலாவது பரவாயில்ல, பிராண்ட் அம்பாசிடர் அவளுக்கு சம்பந்தமே இல்லாத ஜாப். ஆனா அதையும் பார்வதி சரியாதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா. பாவம் பார்வதி, அதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாளோ. பார்வதியோட படிப்புக்கும் திறமைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான் அத்தை. அத பேலன்ஸ் பண்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். பார்வதியால உங்க வார்த்தைய, ஆதி வார்த்தைய தட்ட முடியாது. அதனால நீங்க இன்னும் எவ்வளவு பொறுப்புகளை கொடுத்தாலும் பார்வதி மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டா. பார்வதிக்கு அவளோட தகுதியை பிரிச்சு பாக்குறதுலயே அவளுக்கு ஒரு குழப்பம் இருக்கத்த. பார்வதி வீட்டு சமையல்காரியா இல்ல பிராண்ட் அம்பாசிடரா? அவ யாரா நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதுல ஒரு தெளிவு இருந்தா தானே அவ லிமிட் என்னன்னு அவ புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு பார்வதி சமையல்காரியா இருக்கட்டும், இல்ல பிராண்ட் அம்பாசிடரா இருக்கட்டும். ரெண்டையும் பார்வதியால சமாளிக்க முடியாதத்த. ஏதோ என் மனசுல தோணுச்சு சொன்னேன். அதுல ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்த. நீ சரியாதான் பேசியிருக்க. பார்வதி விஷயத்துல சரியான முடிவை நான் எடுக்கிறேன். இது பொம்மை கண்ணா இல்ல ஏதாவது பொண்ணோட கண்ணான்னு தெரியல. ஆனா ஆதிய நீ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. அதுவும் ஆதி உன்னை மேஜிக் மெடிசன் நம்புற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. எனக்கு சொந்தமாக போற ஆதி என்ன மட்டும்தான் ரசிக்கணும். ஆதி ரசிக்கிறது பொம்மை கண்ணா இருந்தா கூட அதை என்னால பொறுத்துக்க முடியாது. சில பேருக்கு காதல் கண்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும். ஒருவேளை நீ பொண்ணா இருந்தா ஆதிக்கும் அப்படி நடந்துட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆதி இனிமே ஒன்ன ரசிக்க கூடாது, ஏன் கண்ணத்தான் ரசிக்கணும்.
இப்பதான் இந்த டிசைன்கே ஒரு தனி அழகு வந்திருக்கு. என் அம்மாக்கு அப்புறம் நான் அதிகமா சென்டிமெண்ட் அட்டாச்சா இருக்கிறது இந்த லோகோவோட தான். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக சில பேர் என்னென்னமோ விட்டு கொடுக்கறாங்க. நீங்க எனக்காக இந்த லோகோவை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இங்க பாரு நந்தினி, சென்டிமெண்ட்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். ஆனா எதுக்காகவும் சென்டிமெண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி நீதான்னு தெரியாம இருக்கும் போதே ஆதி அந்த கண்ணை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது நீதான்னு தெரிஞ்சா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. உன் கண்ணை அலட்சியப்படுத்தின என்ன அவரு வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு கிடைக்காம போயிடுவாரு. நோ, அப்படி நடக்கவே கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எங்கிருந்தோ வந்து என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றல. எந்த கண்ணு என் கண்ணுல வெறுப்ப உண்டாக்குச்சோ, எந்த கண்ணு எனக்கு சொந்தமானவரை என்னை விட்டு விலக வைக்குதோ, எந்த கண்ணு என் இதயத்துல வலியை ஏற்படுத்துச்சோ, அந்த கண்ணு இருக்கவே கூடாது. அந்த கண்ணு ஒரு வழி பண்ணாதான் என் மனசு அமைதியாகும். அது வரைக்கும் அமைதியாகாத. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.